சொல்றேன். ஒரு மிகப்பெரிய குளம். அந்த குளத்துல ரொம்ப நாளா ஒரு ஆமை வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அது அங்க இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களுக்கு ஏதாவது ஒரு அதால முடிஞ்ச உதவிகளை செய்துக்கிட்டு இங்கேருந்து அங்க கொண்டு போய் விடுறது, இல்ல ஏதாவது அதுகளுக்கு உணவு வேணும்னா தள்ளி கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு நல்ல உதவிகள் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஆமையை தேடி ஒரு தேள் வருது. ஆமாண்ணே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி நான் என்னோட உறவினர்கள்லாம் அக்கறையில தான் இருக்காங்க, என்னால் அங்கே போக முடியாது, நான் தண்ணியில போகணும், நீங்க எனக்கு உதவி செஞ்சு உங்க உங்க மேல கூட்டிட்டு போய் என்னை அங்கே விடுறீங்களா அப்படின்னு. இது ஆமை கொஞ்சம் யோசிக்குது. ஏன்னா மற்ற உயிரினங்கள் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தேள் தன்னுடைய கொடுக்கலையே விஷத்தை வச்சிருக்கோம் இல்லையா, அப்ப எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிக்குது. உடனே தேள் சொல்லுது, அண்ணன் நீங்க யோசிக்காதீங்க, நான் உங்களை கொட்ட மாட்டேன், ஏன்னா நீங்க எனக்கு உயிரை கொடுத்து உதவி செய்றீங்க, அதனால நான் வந்து கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. திரும்பவும் ஆமா அமைதியாவே இருக்கவும் ஆமையே சொல்லுது, திரும்பி சொல்லுது என்னன்னா, ஏன்னா நீ வந்து எப்படி நான் உன் நம்புறது, ஏன்னா நீ வந்து கொடுக்கலையே விஷம் வச்சிருக்க, உன்னால எப்படி கொட்டாம இருக்க முடியுமா அப்படின்னு. நான் சத்தியம் வேணாலும் செய்து தரேன், நான் கொட்ட மாட்டேன், ஏன்னா நீங்க என்னை காப்பாற்ற போறீங்க, ஏன்னா நான் உங்களை கொட்டுனா என்னோட உயிருக்கும் தானே ஆபத்து வரும் அப்படின்னு இது சொல்லுது. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப வலிமையானவங்க அப்படின்ற வார்த்தையை வேற சொல்லுது, ஏன்னா அது ஓடு இருக்கு இல்லையா மேல, அதனால. சரின்னு ஆமா உடனே புரிஞ்சுக்கிச்சு இது எதை வச்சு சொல்லுது அப்படின்னு. சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போகுது. நான் சத்தியம் பண்றேன், நான் உங்களை கொட்ட மாட்டேன் அப்படின்னு இது சொல்லுது. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த தேள் அமைதியா இல்லாம என்ன பண்ணிடுச்சு, இப்போ ஓடு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே, நம்ம கொட்டி பார்ப்போமே அப்படின்னு முதல்ல ஒரு கொட்டு கொட்டுது. உடனே ஆமா நிமிந்து பார்த்து கேக்குது, என்ன பண்ண அப்படின்னு. இது ஒன்றும் பண்ணலன்னு தெரியாம திரும்பினேன், தெரியாம கொடுக்கப்பட்டுருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு. சரின்னு ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் தூரம் போனோடனே திரும்பியும் அதே மாதிரி இவனுக்கு வலிக்கல போல இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை கொட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி கொட்டுது. அப்பவும் ஆமா உடனே திரும்பி பார்த்து என்ன பண்ணுனேன் இப்ப அப்படின்னு. அண்ணா என்ன திரும்பவும் தெரியாம தான் பட்டுடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமே என்னோட கொடுக்கப்படாது அப்படின்னு. ஆமைக்கு புரிஞ்சிடுச்சு இது வேணும்னு தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மூணாவது தடவையும் இவனுக்கு வலிக்கவே இல்லை, நம்ம என்ன கொட்டினாலும் நம்ம அது தேளோட குணம் என்ன, அது வந்து கொட்டாம இருக்கவே முடியாது. அப்போ வலிக்கவே இல்லை, நாம இன்னொரு தடவை கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கொட்டுது. கொட்டினோடனே ஆமை புரிஞ்சிருச்சு, ஒண்ணுமே ஆமை செய்யல, ஏன் என்ன கொட்டின அப்படின்னு எதுவுமே கேட்கல, அப்படியே தண்ணியில முழுகி எந்திரிச்சிருச்சு. ஆமையால இந்த உள் நீச்சல் போக முடியும் இல்லையா, அது தேள் முழுகினோடனே தேள் தண்ணி உள்ள போயிடுச்சு. இப்போ இங்கதான் சொல்லணும், தேர்ந்து தெரிந்த ஞானம் அப்படின்னு. ஆமை வந்து அதுகிட்ட சண்டை போடல, என்ன பண்ணுனேன்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்டுச்சு, சண்டை போடல, எதுவுமே செய்யல, அமைதியா தண்ணியில முழுகி அப்படியே தூரமா போயிடுச்சு.